ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கர்த்தரை காண விருப்பம். யோபு 19:27 சொல்லுகிறது, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. தன் மீட்பரை காண வேண்டும் என்பதே நீதிமானாகிய யோபுவின் விருப்பமாயிருந்து, ஆகவேதான் அவர் அந்த நாளை அவளோடு எதிர்பார்த்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்றார். யோபு 19ஆம் அதிகாரம் 25 27 முடிய. இயேசு வருவார் என்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் போதாது. வருகை குறித்த அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது. கிறிஸ்துவின் வருகையிலே நாம் அவரை காண வேண்டும் என்ற விருப்பமும் வாஞ்சையும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். உலக சம்பவங்களிலே முதல் முக்கியமான சம்பவம் மனிதன் பூமியிலே உருவாக்கப்பட்டதுதான். இரண்டாவது முக்கிய சம்பவம் தேவகுமாரனாகிய இயேசு மனிதரால் சிலுவையிலே அறையப்பட்ட சம்பவமாகும். மூன்றாவது மாபெரும் சம்பவமான இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே கிறிஸ்துவின் வருகை குறித்து ஏறக்குறைய 1625 வசனங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டிலே 11 வசனங்களுக்கு ஒரு வசனம் வீதம் கர்த்தருடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏராளமான தீர்க்கதரிசிகளும் கூட கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள். அந்த வருகையை நான் எப்படியாவது காண வேண்டும், என் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் நான் தரிசிக்க வேண்டும் என்பதே யோபு பக்தனின் வாஞ்சையாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து முதலாக ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தார். யூதா 1:15. கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52-53 கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து மாத்திரம் நாம் அறிந்திருந்தால் போதாது. கிறிஸ்துவை சந்திக்க வாஞ்சையும் விருப்பமும் கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவரை சந்திக்க நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடே தூய்மை உள்ளவர்களாய் மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி எப்போதும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரை மகிழ்ச்சியோடு சந்தித்து அவருக்கு ஒப்பானவர்களாய் இருப்போம். இன்றைய நினைவிற்கு பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 1, 2,
மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை லூக்கா 8 அதிகாரம் 26 56 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வருகையை வாஞ்சையோடு எதிர்நோக்குவோம், வாஞ்சையோடு காத்திருப்போம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.